அதிமுகவில் புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பிலிருந்து விஜயபாஸ்கர் நீக்கப்பட்ட நிலையில் பழனிவேல் நியமனம் செய்யப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. விஜயபாஸ்கரின் புகைப்படம் உள்ள பேனர் அகற்றம் செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விஜயபாஸ்கர் நீக்கப்பட்ட நிலையில் புதுக்கோட்டை அதிமுக அலுவலகத்தின் சாவியை புதிய மாவட்ட செயலாளர் பழனிவேலிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அதிமுக அலுவலகத்தின் சாவி பழனிவேலிடம் ஒப்படைக்கப்பட்ட பின் தொண்டர்கள் புடைசூழ அலுவலகத்திற்குள் சென்றுள்ளார். விஜயபாஸ்கரின் புகைப்படம் உள்ள பேனர் கிழிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அலுவலகத்திற்குள் நுழைந்ததும் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கரின் புகைப்படம் இருந்த பேனரை அதிமுகவினர் கிழித்து எறிந்திருப்பதாகவும் அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் முருகேசன் இணைப்பில் இருக்கிறார். முருகேசன், வணக்கம். அதிமுகவில் புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பிலிருந்து விஜயபாஸ்கர் நீக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது பழனிவேலிடம் சாவி ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விஜயபாஸ்கர் உள்ள புகைப்படம் கிழித்தெறியப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. அங்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது? முழு விவரங்கள். புதிய மாவட்ட கழக செயலர் வசம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் அதிமுக அலுவலகத்தை இன்று திறந்து வைத்தனர். 2026 தேர்தலுக்கு பிறகு அதிமுக எஸ்பி வேலுமணி, எடப்பாடி பழனிசாமி என 2 அணிகளாக பிரிந்திருந்த நிலையில் எஸ்பி வேலுமணி தலைமையிலான அதிமுகவினர் மாவட்ட செயலர் எடப்பாடி பழனிசாமி அதிரடியாக புதிய மாவட்ட கழக செயலாளரை அறிவித்திருந்தார். புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட கழக செயலாளராக இருந்த முன்னாள் விஜயபாஸ்கர் நீக்கிவிட்டு புதிய மாவட்ட கழக செயலாளராக பழனிவேல் அறிவித்திருந்தார். கடந்த மாதம் 14ஆம் தேதி புதிய மாவட்ட கழக அலுவலகத்திற்கு வருகை தந்த புதிய மாவட்ட கழக செயலாளர் பழனிவேலுக்கு எதிராக விஜயபாஸ்கர் தலைமையிலான அதிமுகவினர் கண்டன கோஷங்கள் எழுப்பினர். இதனால் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து பழனிவேல் தலைமையிலான அதிமுகவினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். முடிவற்ற போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் நேற்று புதுக்கோட்டை வருவாய் கோட்டாட்சியர் தலைமையில் சமாதான பேச்சுவார்த்தை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் விஜயபாஸ்கர் தரப்பில் கலந்து கொள்ளவில்லை. தொடர்ந்து இன்று சமாதான பேச்சுவார்த்தை கூட்டம் நடைபெறும். அப்படி அந்த கூட்டத்தில் விஜயபாஸ்கர் தரப்பினர் பலவில் வசம் ஒப்படைக்கப்படும் என்று அறிவித்திருந்தனர். இந்த நிலையில் நேற்று இரவு புதிய மாவட்ட கழக செயலாளர் பழனிவேல் வசம் அதிமுக அலுவலகத்தின் சாவி ஒப்படைக்கப்பட்ட நிலையில் இன்று காலை மேலதாளங்கள் முழங்க தொண்டர்கள் படை சூழ அலுவலகத்திற்கு வருகை தந்தனர். புதிய மாவட்ட கழக செயலாளர் பழனிவேல் அதிமுக அலுவலகத்தை திறந்து வைத்தார். அதிமுக அலுவலகத்திற்கு உள்ள சென்றவுடன் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கரின் புகைப்படத்தை பொறித்து பேனரை அதிமுக கிழித்து எறிந்தனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. அசலண்டி. அதிமுகவில் புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பிலிருந்து விஜயபாஸ்கர் நீக்கப்பட்ட நிலையில் பழனிவேல் நியமனம் செய்யப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. விஜயபாஸ்கரின் புகைப்படம் உள்ள பேனர் அகற்றம் செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விஜயபாஸ்கர் நீக்கப்பட்ட நிலையில் புதுக்கோட்டை அதிமுக அலுவலகத்தின் சாவியை புதிய மாவட்ட செயலாளர் பழனிவேலிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அதிமுக அலுவலகத்தின் சாவி பழனிவேலிடம் ஒப்படைக்கப்பட்ட பின் தொண்டர்கள் புடைசூழ அலுவலகத்திற்குள் சென்றுள்ளார். விஜயபாஸ்கரின் புகைப்படம் உள்ள பேனர் கிழிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அலுவலகத்திற்குள் நுழைந்ததும் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கரின் புகைப்படம் இருந்த பேனரை அதிமுகவினர் கிழித்து எறிந்திருப்பதாகவும் அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் முருகேசன் இணைப்பில் இருக்கிறார். முருகேசன், வணக்கம். அதிமுகவில் புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பிலிருந்து விஜயபாஸ்கர் நீக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது பழனிவேலிடம் சாவி ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விஜயபாஸ்கர் உள்ள புகைப்படம் கிழித்தெறியப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. அங்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது? முழு விவரங்கள். புதிய மாவட்ட கழக செயலர் வசம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் அதிமுக அலுவலகத்தை இன்று திறந்து வைத்தனர். 2026 தேர்தலுக்கு பிறகு அதிமுக எஸ்பி வேலுமணி, எடப்பாடி பழனிசாமி என 2 அணிகளாக பிரிந்திருந்த நிலையில் எஸ்பி வேலுமணி தலைமையிலான அதிமுகவினர் மாவட்ட செயலர் எடப்பாடி பழனிசாமி அதிரடியாக புதிய மாவட்ட கழக செயலாளரை அறிவித்திருந்தார். புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட கழக செயலாளராக இருந்த முன்னாள் விஜயபாஸ்கர் நீக்கிவிட்டு புதிய மாவட்ட கழக செயலாளராக பழனிவேல் அறிவித்திருந்தார். கடந்த மாதம் 14ஆம் தேதி புதிய மாவட்ட கழக அலுவலகத்திற்கு வருகை தந்த புதிய மாவட்ட கழக செயலாளர் பழனிவேலுக்கு எதிராக விஜயபாஸ்கர் தலைமையிலான அதிமுகவினர் கண்டன கோஷங்கள்
எழுப்பினர். இதனால் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து பழனிவேல் தலைமையிலான அதிமுகவினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். முடிவற்ற போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் நேற்று புதுக்கோட்டை வருவாய் கோட்டாட்சியர் தலைமையில் சமாதான பேச்சுவார்த்தை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் விஜயபாஸ்கர் தரப்பில் கலந்து கொள்ளவில்லை. தொடர்ந்து இன்று சமாதான பேச்சுவார்த்தை கூட்டம் நடைபெறும். அப்படி அந்த கூட்டத்தில் விஜயபாஸ்கர் தரப்பினர் பலவில் வசம் ஒப்படைக்கப்படும் என்று அறிவித்திருந்தனர். இந்த நிலையில் நேற்று இரவு புதிய மாவட்ட கழக செயலாளர் பழனிவேல் வசம் அதிமுக அலுவலகத்தின் சாவி ஒப்படைக்கப்பட்ட நிலையில் இன்று காலை மேலதாளங்கள் முழங்க தொண்டர்கள் படை சூழ அலுவலகத்திற்கு வருகை தந்தனர். புதிய மாவட்ட கழக செயலாளர் பழனிவேல் அதிமுக அலுவலகத்தை திறந்து வைத்தார். அதிமுக அலுவலகத்திற்கு உள்ள சென்றவுடன் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கரின் புகைப்படத்தை பொறித்து பேனரை அதிமுக கிழித்து எறிந்தனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. அசலண்டி. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி முருகேசன்.